திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் திராணி இல்லாத திருமாவளவன். திமுகவை எதிர்க்க விசிக தலைவர் திருமாவளவனுக்கு திராணி இருக்கிறதா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னைக்கு பொறுத்த மட்டும் இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு பஞ்சமி நிலத்தை மீட்போம். எப்போ? இன்னைக்கு இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் திராணி இல்லாத திருமாவளவன். திராவிட முன்னேற்ற அதே மாதிரி சண்முகம் சொல்றாரு தொழிலாளர்கள் கூட நிப்போமா. ஏன் எங்க நிக்கிறீங்க? அல்லாத விடங்க நான் கேக்குறேன், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக போட்டி போடும். இந்திய அலையன்ஸ் திராவிட மாடல் வெலவெலத்து போகும். ஏன்னா நேத்து காங்கிரஸை சார்ந்த ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம், 117 சீட்டு எங்களுக்கு வேணும். இதுக்கு திமுக என்ன சொல்ல போகிறது என்பதுதான் எங்களது கருத்து. அதனால திமுக தனது கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையும் இழந்துவிட்டது, மக்களின் நம்பிக்கையும் இழந்துவிட்டது. வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அவங்களோட வேலை என்பது எனது கருத்து. காதல் புனிதமானதுன்னு சொன்னவர் கூட்டணி புனிதமானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. சொன்ன பார்த்தா எங்களுக்கு அவரு புனிதமானதுன்னு சொல்றத பார்த்தா எல்லாத்துக்கும் அதுதான் ஞாபகம் வருது. அவர் எதை புனிதமானதுன்னு சொல்லிக்கொண்டு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் பாடம் எடுத்து கொண்டு இருந்தாரு. என்ன புனிதங்க? நாங்க கட்சி எதுக்கு ஆரம்பிச்சீங்க? இதே திமுகவை எதிர்த்து நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.